சாட்டர்டே ஸ்பெஷல் ஃபுட்னா உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வரும்? எனக்கு அம்மா செஞ்சு கொடுக்குற இந்த கொள்ளுப்பருப்பு வேக வச்சு சட்னி செய்கிறது தாங்க. குக்கரில் கொள்ளுப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 தக்காளி, 6 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம், இது 3 ஆயில் ஆட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 10 பல் பச்சை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை தழை இது 3யும் பச்சை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். இது கூட உப்பு ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற கொள்ளுப்பருப்பை ஆட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக மிக்சியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான அதே டைமு ஈஸியான கொள்ளுப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, மசாலா ஐட்டம் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.